ஃபில்டர வீடியோ போட்டேன். கலரா அழகா இருக்குல்ல. அழகுன்னா கலருன்னா தான் அழகுன்னு சொல்றாங்க. சரி, மக்களே நெறைய உறவுகள் இப்போலாம் பேசுறாங்க. கொஞ்சம் உங்க கஷ்டத்த சொல்றாங்க. நம்பர் தருவீங்களான்னு பேசுறாங்க. கஷ்டப்படுறீங்க நீங்க, ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. எப்படியோ நானும் அவங்க பேசுறது நல்லா இருக்குன்னு சொல்லி நம்பர் குடுத்துடுறேன். இப்படிலாம் பேசிட்டு ஒண்ணு WhatsAppல கால் பண்றாங்க. இல்லன்னா நார்மல் கால் பண்றாங்க. இல்லன்னா Instagramல, இல்லன்னா Facebookல இருக்கிறேன்னா Facebookல அந்த நீல கலர் தெரியும். Instagramல பச்சை கலர் தெரியும். அ அதுலயும் ஒரு சிலர் கேட்குறாங்க, நீங்க வந்துட்டு எப்ப YouTube, WhatsApp விட்டு போறீங்க வரீங்கன்னே காமிக்க மாட்டேங்குது. ஏன் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் அப்படி ஒரு ஃப்ராடுத்தனம்? அது எனக்கு புரியல. என்ன எந்த உரிமையில அப்படி கேட்குறாங்கன்னு தெரியல. 2வது நானும் மனுஷி தாங்க. விறகு பொறுக்கணும், ஆடு மேய்க்கணும், ஆட்டுப்புல் கல்லணும், விறகு அடுப்பு தான் எங்க வீட்ல சிலிண்டர் கிடையாது. சமைக்கணும், ரேஷன் அரிசி 1 மணி நேரம் வேகும், குழம்பு வைக்கணும். வீடு வனாந்தர காட்டுல கிடக்கு, தெருவுல கிடையாது. இங்கேருந்து போய் அங்க போய் ஜாமான் வாங்கிட்டு வரணும். பால் பாக்கெட்டா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், தெருவுல சுமந்துட்டு வரணும். பொது பைப்பையும் புடுங்கி எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க வீடு வீடா போய் தண்ணி பிடிக்க வேண்டியா இருக்கு. எவ்வளோ வேலை இருக்கும். அது போக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி, ஷெட்யூல் பண்ணி, டிஸ்கிரிப்ஷன் எழுதி, தம்ப்நெயில் எழுதி, ஹேஷ்டேக் எழுதி, இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஒரு வீடியோ எடுத்து YouTubeல வேற மாரி அப்லோட் பண்ணணும். அதுல வேற மாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், Facebookல வேற மாரி வீடியோ அப்லோட் பண்ணணும். Instagramல வேற மாரி வீடியோ அப்லோட் பண்ணணும். Twitterல வேற மாரி வீடியோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வர கமெண்ட்ஸ்க்கு ஒரு 10 கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், லைக் பண்ணணும். அது போக நம்மகிட்ட பிரச்சனைன்னு சொல்றாங்க. அவங்களெல்லாம் என்கொயரி பண்ணணும். அவங்க பதிவு படிக்கணும். அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசணும். எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. நான் பாவம் இல்லையா? ம். உடனே வந்து என்னதானே சொல்றீங்க? என்னதானே சொல்றீங்க? அப்படின்னு யாரும் முந்திக்கிட்டு பதிவு போட்டுறாதீங்க. நான் பொதுவா சொல்றேன். என் நிலைமைய இதோட 10 தடவைக்கு மேல வீடியோ போட்டேன். இருந்தாலும் திடீர்னு 10 வீடியோ பார்க்குறவங்க என்ன ஜட்ஜ்மென்ட் பண்றீங்க.